VIT EEE 2025 கவுன்சிலிங் ப்ராசஸில் சாய்ஸ் ஃபில்லிங் முடித்துவிட்டு சீட் அலாட்மெண்ட்டிற்காக காத்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த சிறிய வீடியோ பதிவில் சீட் அலாட்மெண்ட் முடிந்த பிறகு VIT ஆன்லைன் போர்ட்டலில் ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பண்ணுறது என்பதை பற்றி ஒரு சிறிய விளக்கம் கொடுத்துருக்கிறேன். எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவிகரமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். VIT யூனிவர்சிட்டி அட்மிஷன் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு வேறு சில முக்கியமான யூனிவர்சிட்டிஸ் அதனுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் இது சம்பந்தமான சில வீடியோக்களை வெளியிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் VIT சீட் அலாட்மெண்ட் முடிஞ்ச பிறகு VIT ஆன்லைன் போர்ட்டலில் எப்படி நம்ம ஃபீஸ் பே பண்ணுறது என்பதை பற்றி ஒரு சிறிய விளக்கம் பதிவு செஞ்சுருக்கேன். VIT ஃபீஸ் பேமெண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா ugresults.vit.ac.in/VIT இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஸ்க்ரீனில் காமிச்சிட்ருக்க ஒரு வெப் பேஜில் போய் லேண்ட் ஆகும். இங்கே நமக்கு லாகின் பேஜ் இருக்குது. லாகின் பேஜில் உங்களுடைய VIT EEE 2025 அப்ளிகேஷன் நம்பர் கரஸ்பாண்டிங் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தென் வெரிஃபிகேஷன் கோட் இதெல்லாம் இன்புட்டாக கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இந்த ப்ராசஸ் மூவ் ஆகும். அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு இதை இன்புட்டாக கொடுத்து சப்மிட் பண்ண பிறகு நாம் இந்த பேஜில் லேண்ட் ஆகிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த பேஜ் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான பேஜ் தான். இந்த பேஜ் மூலமாக தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பீங்க. தென் இந்த பேஜ் மூலமாக தான் நீங்கள் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. இந்த பேஜ் மூலமாக தான் எந்த கவுன்சிலிங்னு பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு ஃபெமிலியரான பேஜ். VIT யூனிவர்சிட்டி எந்த ஃபேஸுக்கு எந்த டேட்டில் நாங்கள் சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் சொல்கிறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்டில் அந்த டைமில் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு அலாட் ஆகிருக்கிற சீட்ஸ் அதனுடைய டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக அங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் சென்னை கேம்பஸில் கேட்டகரி நம்பர் 5 ஃபீஸில் BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சீட் வாங்கியிருக்கார். இந்த சீட் அலாட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா we have for fees payment and download fee receipt click here அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிறோம். கிளிக் ஹியர் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ண பிறகு நம்ம லேண்ட் ஆகிற பேஜுக்கு பேர் ஃப்ரெஷர்ஸ் போர்ட்டல் 2025-2026. நம்ம VIT அட்மிஷன் முடித்து காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுற வரைக்கும் எல்லா கம்யூனிகேஷனும் இந்த ஃப்ரெஷர்ஸ் போர்ட்டலில் தான் நமக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரெஷர்ஸ் போர்ட்டலில் நுழையிறதுக்கு எகைன் ஒன் மோர் டைம் நம்ம சைன்இன் பண்ணணும். திஸ் இஸ் ஃபார் சென்னை கேம்பஸ். இந்த சைன்இன் இன்ஃபர்மேஷனில் நம்ம 10 டிஜிட் அப்ளிகேஷன் நம்பர் யூசர் ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த் வித்தவுட் எனி ஸ்லாஷஸ், டேட் மந்த் இயர் டைரெக்டாக ஃபீட் பண்ணிக்கலாம். VIT EEE அப்ளிகேஷன் போடும்போது என்ன இமெயில் ஐடி யூஸ் பண்ணீங்களோ அதே இமெயில் ஐடி இங்கே ஃபீட் பண்ணிக்கலாம். தென் ஒரு சின்ன கேல்குலேஷன் இருக்கும், அதை கேல்குலேட் பண்ணி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பட்டன் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறோம். சப்மிட் பட்டன் கொடுத்த பிறகு OTP நம்ம ரெஜிஸ்டர்டு இமெயிலுக்கு வந்திருக்கும். அந்த ரெஜிஸ்டர்டு இமெயிலை லாகின் பண்ணி பார்த்துட்டு அந்த OTPயை ஃபீட் பண்ணிவிட்டு இங்கே வெரிஃபை OTP அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ப்ராசஸுக்கு மூவ் ஆகிறோம். OTP என்ட்ரி முடித்த பிறகு now we are landing on a complete freshers portal. Welcome to VIT சென்னை. இதில் ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டர், ஆன்லைன் பேமெண்ட், பேமெண்ட் ரெசிப்ட், வேலட் அமௌண்ட் அப்லோட், ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல் அண்ட் டாக்குமெண்ட் அப்லோட் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ப்ரொவிஷனல் அட்மிஷன்ஸ் லெட்டர் அப்படின்ற டேபை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஃபீ பேமெண்ட்டுக்குரிய ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். அதில் 2 வகையான ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் அட்வான்ஸ் பே பண்ணுங்கள், இன்னொரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் பேலன்ஸ் ஃபீஸாக பே பண்ணுங்கள். கரஸ்பாண்டிங் டார்கெட் டேட்டும் உங்களுக்கு அங்கே போட்டிருப்பாங்க. அதர்வைஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெடியாக இருந்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டையும் ஃபுல் அமௌண்ட்டாக நீங்கள் இப்போவே பே பண்ணலாம். அதுக்கான லிங்கை கிளிக் பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி ஃபீஸ் பே பண்ணதுனால என்னால் உங்களுக்கு அந்த பேஜை காமிக்க முடியல. பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ்
அட்வான்ஸ் அமௌண்ட் ஒரு பார்ட்டாகவும் பேலன்ஸ் அமௌண்ட் இன்னொரு பார்ட்டாகவும் கட்ட போகிறோமா இல்லை மொத்த அமௌண்ட்டையும் ஃபுல் ஃபீஸாக கட்ட போகிறோமா அப்படிங்கிறத நல்லா டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் அடிப்படையில் பார்ட் அமௌண்ட் அண்ட் பேலன்ஸ் அமௌண்ட் லிங்க்கை நீங்கள் தனியாக கிளிக் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஃபுல் பேமெண்ட் லிங்க்கை தனியாக கிளிக் பண்ணிக்கலாம். அதில் போகும்போது பேமெண்ட் ஆன்லைன் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக பண்ணுறீங்களா இல்லை ஸ்கேனிங் மூலமாக பண்ணுறீங்களா, டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இதுலாம் பண்ணுறீங்களா, இந்த மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எகெயின் இந்த ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணதுனால என்னால் உங்களுக்கு அந்த ஆப்ஷனை காமிக்க முடியல. ஸோ ஆஃப்டர் த பேமெண்ட் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வருங்க. எந்த தேதியில் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம், தென் பேமெண்ட் ரெசிப்ட் வியூ இதை கிளிக் பண்ணும்போது நம்ம பே பண்ண அமௌண்ட்டுக்கான ரெசிப்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்குண்டான ரெசிப்டையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இமீடியட்டாக நமக்கு ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டர் கிடைச்சிருமா அப்படின்னா அதுக்கு முன்னால் 2 சர்டிஃபிகேட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணணும் அண்டர் டாக்குமெண்ட் அப்லோட். ஸோ அண்டர் டாக்குமெண்ட் அப்லோட் நம்ம +2 மார்க் ஷீட்டோட சாஃப்ட் காப்பியும் +2 ஹால் டிக்கெட்டோட சாஃப்ட் காப்பியும் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்லோடுன்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த 2 டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணிடலாம். இதை சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ண பிறகு சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுங்கன்னு கேட்கும். சில சமயம் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல் பேமெண்ட் முடித்து ப்ரொவிஷனல் லெட்டர் கிடைச்ச பிறகு கூட நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் டைரக்ஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கோ டு ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டர் அப்படின்னு இங்கே கிளிக் பண்ணலாம். அதர்வைஸ் ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டர் அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மெனுவிலையும் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய ப்ரொவிஷனல் அட்மிஷன் ஃப்ரம் விஐடி யூனிவர்சிட்டி PDF ஃபார்மேட்டில் ஒரு லெட்டராக டவுன்லோட் ஆகும். இங்கே ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டர் அப்படிங்கிற டேபில் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணும்போது எவ்வளோ ஃபீஸ் கட்டியிருக்கீங்கன்னு இங்கே டிஸ்பிளே ஆகிடும். தென் டவுன்லோட் ப்ரொவிஷனல் லெட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ப்ரொவிஷனல் லெட்டர் உங்களுக்கு சைன்டு காப்பியாக டவுன்லோட் ஆகிடும். இதுதான் நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருக்க ஒரு ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டர், தட் இஸ் அஃபீஷியல் ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டர் certified that so and so in the VIT EEE merit list has been provisionally admitted to BTech Computer Science and Engineering program at Chennai campus based on his or her performance in VIT EEE and subsequent counseling for the academic year 2025-26. The orientation and classes may tentatively commence from 22nd July 2025 இப்படிங்கிற சென்டென்ஸோட இது ஆரம்பிக்கும். ஸோ 22nd July 2025 நம்ம விஐடி சென்னை கேம்பஸ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மூலமாக ஃபஸ்ட் இயர் கிளாஸஸை ஆரம்பிக்க போகிறாங்க. இதை தொடர்ந்து நம்மளுடைய 4 இயர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லிட்டு இப்போவே உங்களுக்கு அந்த ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டரில் கொடுத்துருவாங்க. டியூஷன் ஃபீ பர் ஆனம் எவ்வளோ, காஸ்ட் அண்ட் டெபாசிட் எவ்வளோ, ஹாஸ்டல் அட்மிஷன் ஃபீஸ் நான் ரீஃபண்டபிள் எவ்வளோ, ஹாஸ்டல் காஸ்ட் அண்ட் டெபாசிட் ரீஃபண்டபிள் எவ்வளோ, தென் ஹாஸ்டல் ஃபீஸ் அப்ராக்சிமேட்டாக, இது ஃபைனல் அமௌண்ட் இல்லைங்க, அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும். பிகாஸ் ஹாஸ்டல் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்பர் ஆஃப் ஆக்குபன்சி, ஒரு ரூமில் எத்தனை பேர் இருக்க போகிறோம், ஏசியா நான் ஏசியா, வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா, இவ்வளோ விஷயங்களை நம்ம டிசைட் பண்ண வேண்டியிருக்கு. பட் இந்த ப்ரொவிஷனல் லெட்டரில் அவங்க டென்டேட்டிவாக தோராயமாக ஒரு அமௌண்ட் ஹாஸ்டல் ஃபீஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேண்டிடேட் 5th கேட்டகரியில் ஒரு கோர்ஸ், ஒரு ப்ரோக்ராம், ஒரு பிரான்ச் எடுத்து முடிச்சிருந்தாருன்னா அவருடைய மொத்த செலவு இயர் வைஸ் எவ்வளோ ஆகும், ஆஃப்டர் 4 இயர்ஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்றத சம்மரைஸ் பண்ணியிருப்பாங்க இந்த லெட்டரில். சேம் ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டரோட செகண்ட் பார்ட் நான் காமிச்சிருக்கேன். இதில் சில கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த கண்டிஷன்ஸ் தான் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு அட்மிஷன் லெட்டர் கொடுக்கும்போதே அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் சில விஷயங்கள் மட்டும் நம்ம கவனிக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்மிஷன் லெட்டர் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருந்தாலும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இதில் 60% நீங்கள் வாங்கியிருக்கணும் உங்கள் போர்டு எக்ஸாமில். அதர்வைஸ் இந்த அட்மிஷன் செல்லாது அப்படின்னு தெளிவாக போட்டிருக்காங்க. அதே போல் நமது மாணவர்கள் 10th 12th போர்டு எக்ஸாமில் 60% வாங்கியிருந்தால் மட்டும்தான் விஐடி கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகிருப்பாங்க அப்படின்றதையும் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க.
ஸோ சேஞ்ச் ஆஃப் கேம்பஸ் ஆர் ப்ரோக்ராம் பிரான்ச் கேட்டகரி இதெல்லாம் நாங்கள் பர்மிட் பண்ண மாட்டோம்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டர் தான் உங்களுடைய எஜுகேஷன் லோனுக்கான அடிப்படையான டாக்குமெண்ட். ஸோ எந்த பேங்குக்கு போனாலும் நீங்கள் காலேஜுக்கு போயிட்டு ஒரு லெட்டர் கொடுங்கன்னு கேட்குறதுக்கு பதிலாக இந்த ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டர் வித் ஃபீ டீட்டெயில்ஸ் கொடுத்து எஜுகேஷன் லோன் அவைல் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரிமைனிங் ஃபார்மாலிட்டிஸ், ரிமைனிங் ரூல்ஸ் நீங்கள் படித்து இதில் தெரிஞ்சுக்கலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், யாரெல்லாம் ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 விஐடி கவுன்சிலிங் ப்ராசஸில் இந்த ப்ரொவிஷனல் லெட்டர் வாங்கி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆல் தி பெஸ்ட். அதே போல் ஃபேஸ் 3, ஃபேஸ் 4, ஃபேஸ் 5 இதுலாம் ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டர் வாங்க போகிற ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆல் தி பெஸ்ட். Happy engineering process. If you like my channel and corresponding information, kindly subscribe my channel. Bison Gopinath. Thank you.